இன்ஃபேக்ட் போய் போட்டு காட்டா 50% யூடிஜி திக்கர்ன்றான் அர்ணவ். ஓப்பன் பண்ணி போடுங்கன்றான். எனக்கு ஏதோ பயமா இருக்கு. என்னடா Galaxy Z Fold 7 சாம்சங் லான்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த வீடியோமே வரல அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தோ வந்துருச்சு Galaxy Z Fold 7. இன்னைக்கு இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டு இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா 2 நாள் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த போன் ஆஃப் கோர்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே விஷயம் தான் மைண்ட்ல வந்துச்சு. என்ன தெரியுமா? சூரரை போட்டு படத்துல சூர்யாவை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்கல்ல, ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்னு. இந்த போனை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்ட சாம்சங் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலி ஒரு மாடர்ன் ஃபோல்டபிள் 7 ஜெனரேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு, என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செம ஃபன்னா இருக்க போகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, குவிக்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் என்ன கிடைக்கும்னு. பெருசா ஒன்றும் இருக்க போறது இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து கேபிள் கொடுத்துருப்பாங்க. இங்க ஃபோன் இருக்கு ஆஃப் கோர்ஸ், பட் லெட்ஸ் டேக் a look at the type C to type C கேபிள் கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்கு, சில டாக்குமெண்ட்ஸ், ஆக்சுவலி ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், and the phone. Oh my god, oh my god, என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க சாம்சங். This is insane. Wow. இப்போ சாம்சங் Galaxy Z Fold 7 நீங்க பாத்தீங்கன்னா அன்ஃபோல்டட் வெறும் 4.2 mm திக் தாங்க. இது கம்பேரிசன்ல போன வருஷம் வந்த சாம்சங் Galaxy Z Fold 6 நீங்க பாத்தீங்கன்னா 5.6 mm இருந்தது. செமையா ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் கிரேசி. இன்ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் 8.9 mm திக். அண்ட் கம்பேரிசனுக்கு நான் வந்து iPhone 16 Pro Max வச்சிருக்கேன். லுக் அட் திஸ் சேம் திக்னஸ்ங்க. அது மட்டும் இல்ல S25 Ultra இருக்கு. ஒரு ஃபோல்டபிள் போனோட திக்னஸ் வந்து கேண்டி பார் ஸ்டைல் திக்னஸ் அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இட்ஸ் கிரேசி. திஸ் இஸ் கிரேசி இன்ஜினியரிங். ஃபேண்டாஸ்டிக் ஜாப் சாம்சங். வாவ். என்ஹாண்ட் ஃபீலும் தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் வெயிட் கூட பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா ஒரு வெயிட் செக் பண்ணி பார்த்தலாமா? மூணுத்தையும் செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ Z Fold 7 லாஸ்ட்ல நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, பாத்தீங்கன்னா iPhone 16 Pro Max இஸ் 228.6 grams. ஓகேவா? அடுத்து S25 Ultra 219.3 grams. Oh my god. and நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்போ ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துட்றேன். இதோட வெயிட் இந்த 2 ஃபோன்ஸோட கம்மியா இருக்க போகுது. பாருங்க, 216.1 gram. இதுல 2 டிஸ்ப்ளே இருக்குங்க. வெளிய ஒரு டிஸ்ப்ளே, உள்ள ஒரு டிஸ்ப்ளே. திஸ் இஸ் கிரேசி இன்ஜினியரிங். சாம்சங் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இத்தனை வருஷமா இதான் கேட்டுட்டு இருந்த ஒரு ஸ்லிம்மான கம்ஃபர்டபிளான கேண்டி பார் சைஸ் உள்ள ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோல்டபிள் பண்ணுங்க சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு, and they've done it with the Z Fold 7. ஸோ ஃபோன் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதே சேம் உங்களுக்கு அந்த கேமரா ஐலண்ட் கிடைச்சிரும். நம்ம சாம்சங் Galaxy S25 சீரிஸ்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி வெர்டிகல் லே அவுட்ல இண்டிவிஜுவல் கேமரா ரிங்ஸ் இருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அதை வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப பிரீமியமான ஃபீலுங்க. கம்ப்ளீட் பிரீமியம் ஃபீல். அண்ட் இந்த கலரோட பேர் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூ ஷேடோ. இதே மாதிரி இன்னொரு கலர் இருக்கு, சில்வர் ஷேடோ, அண்ட் ஒன் மோர் கலர் இருக்கு, ஜெட் பிளாக். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா, இவ்ளோ தின் அண்ட் லைட்டா பண்ணிருக்காங்களே, கண்டிப்பா டியூரபிலிட்டில ஏதாச்சும் கோட்டை விட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லிமான ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்ட் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அலுமினியம் ஃப்ரேம்ஸ். ஆமா, அது மட்டும் இல்ல, பின்னாடி வந்து உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டிஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்னாடி ஃப்ரண்ட் டிஸ்ப்ளேல உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் உள்ள இருக்க டிஸ்ப்ளேயோட UTG கிளாஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் 50% thicker than Z Fold 6 ஓட டிஸ்ப்ளேங்க, இன்டர்னல் டிஸ்ப்ளே. அண்ட் அதனாலேயே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு ஹிஞ்ச் இருக்கும். அந்த ஹிஞ்சை வந்து நல்லா thin and light ஆக்கிட்டாங்க இன்னும் கம்பேர்ட் டு the Z Fold 6. பிளஸ் மல்டிரியல் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த மல்டிரியல் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கனால கிரீஸை வந்து நல்லா குறைச்சிட்டு இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் கிரீஸ் தெரியும். பட் அதர்வைஸ் ரியல் லைஃப் யூசேஜ்ல சுத்தமா கிரீஸ் தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கை எடுத்துட்டு போகும்போது என்னமோ டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லாவே குறைச்சிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அது மட்டும் ஏன் IP48 ரேட்டிங் ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும் இதுல. பை தி வே, இந்த போன் 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா, நான் ஆக்சுவலி கேஸ் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். and ஒரு வாட்டி கீழே போட்டேன் and ஒண்ணுமே ஆகல. இன்ஃபேக்ட் போய் போட்டு காட்டா. nothing. 1,75,000 போனுங்க. அதை கீழே போடும்போது பக்கு பக்குன்னு ஆகாதா? ஆகும் கண்டிப்பா. ஓப்பன் பட்டு போட்டா டேய் 50% யூடிஜி திக்கர்ன்றான் அர்ணவ். ஓப்பன் பண்ணி போடுங்கன்றான். எனக்கு ஏதோ பயமா இருக்கு. டேய் உண்மையா சொல்றேன், எனக்கு உண்மையா பயமா இருக்கு.
வாவ், டியூரபிளா இருக்குங்க, உண்மையாக டியூரபிளா இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் டெக்னாலஜியை இந்த மாதிரி ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் பக்குன்னு ஆகதான் செய்யுது. பட் சாம்சங் உண்மையா சொல்றேன், they've done a good job with this. Ports and buttons பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு ஒரு டைப் C 3.2 போர்ட் கிடைச்சிரும். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, மேலேயும் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே உங்களுக்கு சிம் கார்டு ட்ரேவும் கிடைச்சிரும். 2 மைக்ஸ் இருக்கு இங்க மேலே பாத்தீங்கன்னா, கீழே 2 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்ல எம்பெடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலேயே நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. பை தி வே, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட செட்டப் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா பிரஸ் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு 20%, 30%, 40% அப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நீங்க வந்து வெறும் ஒரு ஸ்வைப் 2 ஸ்வைப் பண்ணாலே போதும், ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ தட்ஸ் நைஸ். ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, Z Fold 7 கண்டிப்பா ஸ்லிம் அண்ட் லைட் பண்ணிட்டாங்க. ஆனா S Pen சப்போர்ட்டை தூக்கிட்டாங்க. பை தி வே, நீங்க ஒரு விஷயத்தை தூக்கணும். என்னது? எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஆகட்டுங்க, நீங்க சப்போர்ட் கொடுத்தா தானே நாங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு வந்துட்டே இருப்போம் டைமுக்கு. ஸோ கோ அஹெட், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ டிசைன் அண்ட் டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி Z Fold 7ல எனக்கு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் இந்த டிஸ்பிளே இருக்கு, ஃபைனலி ப்ராப்பரான யூசபிளான ஒரு வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட் கேண்டிபார் ஸ்டைல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 21:9 கொடுத்திருக்காங்க. ஃபைனலி யூசபிளான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. and I'm so happy about it. So வெளியில இருக்க டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு 6.5 inch டைனமிக் AMOLED 2x டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate இருக்கு. of course LTPO panel, so 1 to 120 Hz உங்களுக்கு refresh rate கிடைச்சிரும். and resolution பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு full HD plus resolution கிடைச்சிரும். and bezels கூட நீங்க பாத்தீங்கன்னா equal size-ஆ வச்சிருக்காங்க. கொஞ்சம் திக்கா இருக்கு பட் பரவாயில்ல. and நடுவுல வந்து சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. so screen experience சொல்லவே வேண்டாம், தாறுமாறான screen experience கிடைச்சிரும். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா திறந்து காட்டுறீங்க பாருங்க. So cool man. 8-inch display கொடுத்திருக்காங்க. compared to last year வந்து உங்களுக்கு 7.6 inch display இருந்தது. இந்த தடவை இன்னும் பெருசாக்கிட்டாங்க, 8-inch display உங்களுக்கு கிடைச்சிரும். and இந்த 8-inch display உங்களுக்கு வந்து 2K resolution display, again 120 Hz refresh rate, LTPO display, so 1 to 120 Hz உங்களுக்கு variable refresh rate கிடைச்சிரும். again 2x dynamic AMOLED display வேற, so quality சொல்லவே வேண்டாம். plus இந்த ரெண்டு டிஸ்ப்ளேலயும் internally and externally உங்களுக்கு HDR support இருக்கு. so YouTube and Netflixல உங்களுக்கு HDR video playback support கிடைச்சிரும். of course this is a flagship phone, இதுல HDR support கொடுக்காம இருப்பாங்களா சாம்சங்? அது மட்டும் இல்ல, பிரைட்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் crazy good brightnessங்க. so 1750 nits உங்களுக்கு HBM மோட்ல கிடைச்சிரும். and 2600 nits உங்களுக்கு peak brightness HDR மோட்ல கொடுத்திருக்காங்க. so வீடியோஸ் பாக்கும்போது it's just very very good. plus உங்களுக்கு vision booster டெக்னாலஜி இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுது. and Samsung டிஸ்ப்ளே சொல்லவே வேண்டாம், they look so good. touch response கூட நீங்க பாத்தீங்கன்னா it's very niceங்க. by the way, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. so ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல வந்து உங்களுக்கு இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. and sound quality is actually very good. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. by the way, Dolby Atmos support இருக்குங்க. அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட், நாட் பேட், டீசென்டான மோட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா சொல்லவே வேண்டாம், இருக்கிறதுலே பெஸ்ட்டான சிப்செட் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Elite for Galaxy கிடைச்சிரும் உங்களுக்கு. 3 வேரியன்ட்ஸ் இருக்குங்க, 12 256 GB, 12 512 GB and 16 1TB. and இந்த எல்லா வேரியன்ட்ஸ்லயும் உங்களுக்கு LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு Antutu வந்து கிட்டத்தட்ட 2.23 மில்லியன் கிடைச்சிரும். அதான் எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. மேபி யூ கேன் கெட் ஸ்லைட்லி ஹையர் ஆல்சோ. டெம்பரேச்சர் பாருங்க, வெறும் 34 degrees தான் போச்சு. இதுக்கு மேலலாம் போகும் நிறைய Snapdragon 8 Elite phones. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. and Geekbenchல நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க அச்சீவ் பண்ண பெஸ்ட் Geekbench ஸ்கோர் ஃபார் Snapdragon 8 Elite இந்த போன்ல அச்சீவ் பண்ணிருக்கோம். 3200க்கு மேல சிங்கிள் கோர் கிடைக்குது, 10000க்கு மேல மல்டி கோர் கிடைக்குதுங்க. and CPU throttle கூட நாங்க ரன் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து எங்களுக்கு 61% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. 3D Markோட Wildlife Extreme டெஸ்டர்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். அதுலயும் 60.9% கிடைச்சது, which is actually very good. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் கேமிங்க்கு நீங்க பாத்தீங்கன்னா வைட் ஸ்கிரீன் டிஸ்ப்ளேல கூட இப்போ நீங்க வெளிய கேமிங் பண்ணிக்கலாம். so that's pretty good. so foldable phoneல 8 Elite ஓட டியூனிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. இட்ஸ் குட். பை தி வே, நாங்க கேமிங் ஆடி பார்த்தோம். BGMI COD ரெண்டுலயுமே உங்களுக்கு 120 FPS கிடைச்சிரும். and நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-45 மினிட்ஸ் விளையாண்டோம். and சூடலாம் ஆகிறது இல்லைங்க ஃபோன், which is very nice. so overall நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோல்டிங் ஃபோன் இப்போ நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா அது Z Fold 7 தாங்க. பேட்டரி பேட்டரியில தான் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. போன வருஷம் கொடுத்த 4400 mAh பேட்டரி தான் இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க Z Fold 7ல. அண்ட் உங்களுக்கு 25 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸும் 15 watt வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த 4400 mAh பேட்டரி எப்படி டியூன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நாங்கள் ப்ராப்பராக இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. பட் டியூனிங் நல்லா இருக்கும் நம்புறோம். கிட்டத்தட்ட 5 to 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சிடணும். பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்க எங்க வேர்டிக்ட்டுக்கு. பட் பேட்டரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். சாம்சங் எந்த குறையும் வைக்க போறது இல்லை. உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்துறாங்க. தேவையான 5G பேட்ச், தேவையான 5G பேட்ச், தேவையில்லாத 5G பேட்ச் எல்லாமே இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு. and of course இந்த NFC சப்போர்ட் கூட எனேபிள் பண்ண Samsung Pay
சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டேப் டு பே இஸ் பாசிபிள். இன்ஃபேக்ட் நீங்கள் சாம்சங் பே எப்பயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் அ சிஸ்டம் செல்லர். என்ன கேட்டிங்கன்னா நான் சாம்சங் ஃபோன் வந்து விரும்பி யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃப்ளாக்ஷிப் ஃபோல்டபிள் ஃபோன்ஸில் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 இந்த வருஷம் சின்ன பட் யூஸ்ஃபுல்லான அப்கிரேட்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுல மேஜர் அப்கிரேட் என்ன தெரியுமா? பிரைமரி கேமரா உங்களுக்கு அந்த சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவோட 200 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 200 MP சென்சர் பிரைமரி கேமராவில் கிடைச்சிடும். அல்ட்ரா வைட்ல வந்து உங்களுக்கு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா அதே சேம் 10 மெகாபிக்சல் 3x டெலிஃபோட்டோ கேமரா கிடைச்சிடும். வெளியில நீங்க பாத்தீங்கன்னா 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. உள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 மெகாபிக்சல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் தாங்க. நீங்க உங்களுக்கு Z Fold 6ல 4 மெகாபிக்சல் அண்டர் டிஸ்ப்ளே கேமரா கொடுத்திருந்தாங்க. இப்போ பஞ்ச் ஹோல் 10 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. பை தி வே உள்ள இருக்க கேமராக்கு 100 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குங்க. சோ நீங்க ஜூம் கால்ல பண்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வைட் ஸ்கிரீன் கிடைச்சிடும். பை தி வே ஸ்பெக்ஸையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் Snapdragon 8 Elite ISP இருக்கு. சோ அப்கிரேடட் ISP இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் கிடைச்சிடும். பை தி வே இமேஜ் சிக்னல் ப்ராசஸர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேமரா டர்ம்ஸோட வீடியோ நாங்க பண்ணிருந்தோம். பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ப்ரோ விஷுவல் என்ஜினும் கிடைச்சிடும். சோ அதனாலே உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி தாறுமாறா கிடைக்குதுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பிரைமரி கேமரா 200 மெகாபிக்சல் கேமரா இருக்குல்ல, அதை வந்து S25 அல்ட்ரா கூட கம்பேர் பண்ணோம். அதோட 200 மெகாபிக்சல் கேமரா வச்சு கம்பேர் பண்ணோம். அண்ட் 100% கிராப்ல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா சிமிலர் லெவல் ஆஃப் டீடைல்ஸ் கிடைக்குதுங்க. பை தி வே S25 அல்ட்ரால நீங்க பாத்தீங்கன்னா 3x கேமரா வந்து 10 MP கொடுத்திருக்காங்க. சோ அதையும் கம்பேர் பண்ணும்போது 3x கேமரா பெர்ஃபார்மன்ஸ் Z Fold 7லயும் S25 அல்ட்ராலயும் சிமிலரா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸ்கின் டோன் டியூனிங் நல்லா இருக்கு. இட்ஸ் அகைன் வெரி சிமிலர் டு தி S25 அல்ட்ரா. பை தி வே சாம்சங்கோட ஃபோன்ஸ்ல வந்து ஜெனரலி போர்ட்ரேட் மோட் குவாலிட்டி நல்லா இருக்கும். Z Fold 7லயும் சூப்பர்வா இருக்கு. ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் போர்ட்ரேட் மோட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். எஸ்பெஷலி 3xல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எட்ஜ் டிடெக்ஷன் கிடைச்சிரும். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த போக்கா வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் டு DSLR லுக் கொடுக்குதுங்க. கலர் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சியான டியூனிங் கொடுத்திருக்காங்க. சோ இன்ஸ்டாகிராம் ரெடி, சோஷியல் மீடியா ரெடியா வச்சிருக்காங்க. நாட் வெரி நேச்சுரல் கலர்ஸ். பை தி வே HDR குவாலிட்டியும் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க பிரைமரி கேமரால ஷூட் பண்ணிக்கோங்க, அல்ட்ரா வைட் ஷூட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் Z Fold 7லயும் உங்களுக்கு நைட்டோகிராஃபி கொடுத்திருக்கனால லோ லைட் ஷாட்ஸ்ல கூட நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் நீங்க 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெளிய இருக்க டிஸ்ப்ளேல இல்ல உள்ள இருக்க டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு நல்ல ஸ்கின் டோன்ஸ் கிடைக்குது, நல்ல டீடைல்ஸ் கிடைக்குது. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இருக்க செல்ஃபி கேமரா வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஜம்ப்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டி பிக்சர் கிடைக்குது. பிளஸ் வைட் ஆங்கிள் கிடைக்கிறதுனால நீங்க 2-3 பேர் குரூப் செல்ஃபிலாம் எடுத்தீங்கன்னா இட் ஆக்சுவலி கேப்சர்ஸ் எவ்ரிபடி. பை தி வே Z Fold 7ல வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிடும். யூசிங் ஆல் தி கேமராஸ். 5 கேமராஸ் இருக்குல்ல இந்த போன்ல, எல்லா கேமராஸ் வச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, HDR வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் 8K 30 FPS நீங்க பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டர் மோட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் போர்ட்ரேட் மோட் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் டு Galaxy Z Fold 6 கண்டிப்பா நல்ல சிக்னிஃபிகன்ட்டான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இதோட டீடைல்டு டெஸ்டிங் நீங்க தேடுறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. We'll try that for you. Oh by the way, இந்த போன்ல எடுத்திருக்க எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் ஒரு G Drive லிங்க்ல போட்டு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி பிக்சர் பார்க்க விரும்புறீங்கன்னா சோ கண்டிப்பா அங்க இருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் இங்க வந்து சாம்சங் சான்ஸ் இல்ல, they've killed it. ஏன் தெரியுமா? One UI 8 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்கறாங்க. இது வரைக்கும் எந்த போன்லயும் One UI 8 ஓட அப்டேட் ஆபீஷியலா வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லங்க, இட்ஸ் One UI 8 based on Android 16. சோ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் Android phone with Android 16 இதுதாங்க, even before the Pixel. அது மட்டும் இல்ல, சாம்சங் வந்து 7 years of software updates ப்ராமிஸ் பண்றாங்க. ஐ திங்க் எந்த ஃபோல்டபிள் ஃபோன்லயும் உங்களுக்கு இவ்ளோ வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் வந்து எந்த பிராண்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். One UI 8ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அனிமேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. பாத்தீங்களா? இட்ஸ் வெரி வெரி ஸ்மூத். அது மட்டும் இல்லங்க, One UI 7ல இன்ட்ரோடியூஸ் பண்ண நவ் பார், நவ் பிரீஃப் அது எல்லாமே One UI 8லயும் இருக்கு. இந்த ஃபோன்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது சொல்லவே வேண்டாம், நிறைய AI ஃபீச்சர்ஸ், எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் Circle to Search and Google Gemini support உங்களுக்கு கிடைச்சிரும். பட் Galaxy AI ஓட ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதுல இருக்குங்க. Galaxy AI ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு சொல்லிருக்கேன் நிறைய தடவை நான். சாட் அசிஸ்ட் இருக்கு, ரைட்டிங் அசிஸ்ட் இருக்கு, டிராயிங் அசிஸ்ட் இருக்கு, இன்டர்பிரேட்டர் இருக்கு, and everything works really well. By the way, புதுசா ஒரு ஃபீச்சர் ஒன்னு கொடுத்திருக்காங்க கேலரி ஆப்ல, போட்டோ அசிஸ்ட் சொல்லிட்டு. அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோ வச்சிருக்கீங்கன்னா அந்த போட்டோல இருக்கிற அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு அது ஆட்டோமேட்டிக் சஜஷன் கொடுக்குங்க. சோ நீங்க செலக்ட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல அவசியம் இல்ல. இந்த போட்டோ அசிஸ்ட் ஃபீச்சரை உங்களுக்கு அது பண்ணி கொடுத்துரும். போர்ட்ரேட் ஸ்டுடியோ சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. சோ டிஃபரெண்ட்
டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜெனரேட்டிவ் எடிட் சப்போர்ட் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஏஐ வச்சு உங்களுக்கு வந்து நீங்க இமேஜ் ஜெனரேஷன் பண்ண விரும்புறீங்கன்னா, எடிட் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு போட்டோல வந்து வேண்டாத ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஆப்ஜெக்ட் நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் எரேசரும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் இருக்குங்க, சிங்கிள் டேப்ல வீடியோவை நீங்க ஸ்லோ மோஷனா மாத்திக்கலாம், நார்மல் வீடியோவை. ஆஃப் கோர்ஸ் ஆடியோ எரேசர் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆடியோவை க்ளீன் அப் பண்ணிக்கலாம், என்வாயரன்மெண்டல் சவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம், அண்ட் இட் வர்க்ஸ் ரியலி வெல். பை தி வே One UI நீங்க பாத்தீங்கன்னா foldable is one of the best experience. ஏன்னா இதுல வந்து நீங்க மல்டி விண்டோ ஆஃப் கோர்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். 3 விண்டோஸ் ஒரே டைம்ல இந்த உள்ள இருக்க டிஸ்ப்ளேல ஓபன் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ் கூட வச்சுக்கலாம். சோ அவ்ளோ பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கு. சோ ஸ்மூத்தா வர்க் ஆகுதுங்க. அது மட்டும் இல்ல, பிரவுசிங் அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க ஆர்டிகல் படிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிகல் ஓட சம்மரி நீங்க தேடுறீங்கன்னா ஆர்டிகல் ஒரு சைடுல ஓபன் ஆயிரும், சம்மரி இன்னொரு சைடுல ஓபன் ஆயிரும். தட்ஸ் damn cool. By the way, இது சாம்சங்கோட பிரவுசர்ல மட்டும் தான் வர்க் ஆகும். சோ கீப் தட் இன் மைண்ட். ஓவரால் சொல்லவே வேண்டாம், one of the best software experiences One UI 8 உங்களுக்கு Galaxy Z Fold 7ல கிடைச்சிருங்க. சோ ஓவரால் Galaxy Z Fold 7ல அதோட டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிஸ்ப்ளே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல நான் எஸ் ஜெயிச்சிட்ட சாம்சங் அப்படின்னு சொன்னேன்னு ஸ்டார்டிங்ல. திஸ் இஸ் த ரீசன். நான் ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரேர்லி தான் என்னோட பிரைமரி ஃபோன்ஸா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான காரணம் சிம்பிள் தாங்க. ஒரு கேண்டி பார் ஃபோனோட ரொம்ப ஹெவியா இருக்கு, பல்கியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணாம இருந்தேன் இது வரைக்கும். பட் இந்த Fold 7 ஒரு பிரைமரி ஃபோனா யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் இட். ட்ரை பண்ணி பார்க்க தான் போறேன் நான் கண்டிப்பா. இதோட மேபி ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ போட்டாலும் போடுவேன் நான். ஸோ கண்டிப்பா அதுக்காக வெயிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி வே விலை நீங்க பாத்தீங்கன்னா 1,75,000 ரூபா. அஃப்கோர்ஸ் ஆன் த ஹையர் சைடு தான், பட் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுலே சம் ஆஃப் த பெஸ்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலே பிரைஸையும் கூட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் ப்ரீ ஆர்டர்ஸ்ல டைரக்டா ஃப்ரீ அப்கிரேட் கிடைச்சிரும் from 256GB to 512GB. அது மட்டும் இல்ல, ஃபோன் வாங்கும்போது ஒரு 12,000க்கு அவங்க பெனிஃபிட்ஸோ ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சோ தட்ஸ் குட். சோ ஓவராலா இந்த Galaxy Z Fold 7 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐபோன் யூசரா இருந்தீங்கன்னா கூட ஐ திங்க் இட் குட் பி டெம்ப்டிங். என்ன தோணுது? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த ஃபோனு? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech.